بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்ற மனிதர்கள் உண்டு சந்தோஷமாக கண்ணியத்துடன் இருப்பதை பார்த்து மனம் நொந்து சங்கடப்படுவதுடன் அந்த சந்தோஷம் எப்படியும் அவருக்கு கிடைக்காமல் போய் அவர் சங்கடப்படுவதை பார்த்து தான் நிம்மதி கொள்வதற்கு பொறாமை எனப்படும். பொறாமைக்காரன் இரு உலகிலும் இன்பத்தை இழந்து கை சேதப்படுவான். எனவே பொறாமையை ஒழிப்பதற்கு மிகுந்த முயற்சி தேவை. தான் பிறர் மீது பொறாமை கொள்வதின் காரணமாக எனது நன்மைகள் அழிவதுடன் எனக்கு நஷ்டம் ஏற்படும் என்று சிந்திப்பது. ஹதீஸில் நெருப்பு விறகை தின்பது போன்று பொறாமை நன்மைகளை தின்றுவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மையில் பொறாமைக்காரன் அல்லாஹ்வின் மீது போர் தொடுக்கிறான். எனவே தான் குற்றவாளி என உணர்ந்து தௌபா செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.